ஒரு நாடும் நாட்டு மக்களின் முன்னேற்றமும் மட்டுமல்லாமல் ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்புகளும் உறவுகளும் பலப்படுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருப்பினும் முக்கியமாக கருதப்படுவது வியாபார தொடர்புகளே. அந்த வரிசையில் நாம் இன்று காணப்போவது ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய செய்திகள். இந்தியாவில் கொல்கத்தா, மிட்லாப்பூரில் உள்ள ஹால்டியா, ஒரிசாவில் உள்ள பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, தூத்துக்குடி, கொச்சின், புதிய மங்களூர், கோவாவைச் சேர்ந்த மர்மகோவா, மும்பை, புதிய மும்பை, கட்ச் பகுதியைச் சேர்ந்த கண்டாலா, எண்ணூர் ஆகிய இடங்களில் இருக்கும் 12 பெரிய துறைமுகங்கள் மற்றும் 184 சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்கள் 7517 கிலோமீட்டர் கடற்கரை பரப்பளவை கொண்டு அயல் நாடுகளின் ஒட்டுமொத்த வியாபாரத்தில் 90 விழுக்காடு வியாபாரத்தை செயல்படுத்தி வருகிறது. வளர்ந்து வரும் பெரிய துறைமுகங்களில் மிக முக்கியமான ஒன்று தூத்துக்குடி துறைமுகமாகும். 1974ஆம் ஆண்டு 10வது பெரிய துறைமுகமாக இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டு சிறப்பாக இயங்கி வரும் இந்த துறைமுகம் மண்டலம் ஆ என்ற பெயரிலும், முந்தைய பழைய துறைமுகம் மண்டலம் ஆ என்ற பெயரிலும் 2 பிரிவுகளாக செயல்பட்டு இயங்கி வருகிறது. ஆரம்ப காலங்களில் தோணி என்று அழைக்கப்படும் பாய்மர கப்பல்கள் மூலம் உப்பு, சர்க்கரை மற்றும் இதர பொருட்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டன. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை பெரிய கப்பல்கள் துறைமுகத்தை வந்தடையா சூழ்நிலையில் சிறிய படகுகள் மூலம் கரையை தாண்டி உள்ளே நிற்கும் கப்பல்களிலிருந்து கொண்டு வந்து சேகரித்து வைத்து பின்னர் வேண்டிய இடங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தன. வியாபார நோக்கம் கருதியும் ஆலைகளும் தொழிற்சாலைகளும் புதிதாக உருவாகி ஆரம்பிக்கப்பட்டதாலும் பெரிய சரக்கு கப்பல்கள் இங்கு வந்து செல்லும் வகையில் பெரிய துறைமுகம் துவக்கப்பட்ட பின்னர் 1974இல் எண்ணெய் தளம் உருவாக்கப்பட்டு பின்னர் படிப்படியாக 1975இல் முதல் 2 கப்பல் தளங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 76களில் 3 மற்றும் 4ஆம் தளங்களும் இதனை சரியான முறையில் செயல்படுத்துவதற்காக 1979இல் துறைமுக பொறுப்புக் கழகம் துவக்கப்பட்டு நல்ல முறையில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஒரு சீராக இயங்கி வருகிறது. இந்நகரில் இருக்கும் அனல் மின் நிலையம், ஸ்பிக் போன்ற பெரிய தொழிற்சாலைகளுக்கு நிலக்கரியும் எண்ணெய் வகைகளும் அதிகம் தேவைப்பட்டதால் 1980இல் மற்றொரு எண்ணெய் தளமும் 1983இல் முதல் நிலக்கரி தளமும் துவக்கப்பட்டது. பல நாட்டு தொடர்புகள் காரணமாக சரக்குகள் கையாளுவது அதிகமானதால் கப்பல் தளங்கள் பற்றாக்குறை காரணமாக 1983, 1984களில் 5வது மற்றும் 6வது கூடுதல் கப்பல் தளங்கள் உருவாக்கப்பட்டது. எங்களுடைய இந்த வெள்ளவராயன் என்ற நிறுவனமானது என்னுடைய தந்தையால் 1944ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது பழைய துறைமுகம் மட்டுமே இயங்கி வந்து கொண்டிருந்த நேரம் தோணிகளை வைத்து கப்பலிலிருந்து சரக்கு இறக்குவது ஏற்றுவது தான் பிரதான தொழிலாக அந்த துறைமுகத்தில் பழைய துறைமுகத்தில் நடந்து வந்தது. தூத்துக்குடியுடைய எக்கனாமியே துறைமுகத்தை வைத்துத்தான் முன்னேறி வந்திருக்கிறது என்பது சரித்திரத்தில் மறக்க முடியாத ஒரு உண்மையாகும். இப்பொழுதும் அது இந்த துறைமுகத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் இந்த தூத்துக்குடி நகரமே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக இந்த துறைமுகம் இயங்கி வந்திருந்த போதும் புதிய துறைமுகம் வந்தது என்பதுதான் இந்த தூத்துக்குடிக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்று கூறலாம்.
அதிகாலை முதல் காலை வரை சுறுசுறுப்பாக இயங்கும் இந்த துறைமுகத்திலிருந்து அதிக அளவில் சரக்குகள் கையாளப்படுவதால் கப்பல் தளங்களின் பற்றாக்குறை நீண்டு கொண்டே செல்லும் நிலையில் 1995 மற்றொரு நிலக்கரி தளமும் அதனைத் தொடர்ந்து பெரிய கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் நுழைவாயில் 12.5 மீட்டர் அளவிற்கும் தளப்பகுதி 11.9 மீட்டர் அளவிற்கும் ஆழப்படுத்தப்பட்டு 1999 இருந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மேலும் அதே ஆண்டில் 7வது தளம் சரக்கு பெட்டக முனையமாக மாற்றி அமைக்கப்பட்டு 2002 கூடுதலாக 8வது தளம் உருவாக்கப்பட்டு சரக்குகள் கையாளுவதில் தாமதம் ஏற்படா வண்ணம் செயல்படுகிறது இந்த துறைமுகம். இங்கிருந்து ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தூரக்கிழக்கு நாடுகள், ஜப்பான், இந்திய துணைக்கண்டங்கள், மத்திய கிழக்கு நாடுகள், ரஷ்யா, ஐக்கிய ராஜ்யம், ஐக்கிய அமெரிக்க நாடுகள், கனடா, கொழும்பு ஆகிய இடங்களுக்கு சரக்குகள் பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இங்கிருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் முக்கியமானது கிரானைட் கற்களாகும். காஷ்மீர் வெள்ளை, சிவகாசி மஞ்சள், கொல்போ ஜிப்ரனா, காஷ்மீர் தங்கம், ஐவரி ஃபேண்டசி, மதுரா தங்கம் என பல வகையான கற்கள் மதுரை, மேலூர், சிவகாசி, திருச்சி, தோகைமலை, புதுக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து 1 மீட்டர் முதல் 10 மீட்டர் வரை நீள அகல உயரமுள்ள கற்களாக இங்கு கொண்டு வரப்பட்டு அதற்கான தனி இடங்களில் சேகரிக்கப்படுகிறது. பின்னர் அதனை தேவையான அளவுகளில் தேவையான இடங்களுக்கு அனுப்ப கப்பல்களில் ஏற்றி அனுப்புகின்றனர். இங்கிருந்து இந்த கற்கள் இத்தாலி, சைனா, மலேசியா, பிரான்ஸ், பெல்ஜியம், ஸ்பெயின் ஆகிய இடங்களுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே 2158 ஏக்கர் அளவிற்கு பரந்த நிலப்பரப்பை கொண்டுள்ள துறைமுகத்திற்கு என 47,647 சதுர மீட்டர் கொள்ளளவு கொண்ட 15 சேமிப்பு கிடங்குகளை கட்டி சரக்குகள் சிறந்த முறையில் கையாள தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கழகம் உதவி செய்து வருகிறது. மேலும் இந்தியன் பொட்டாஷ் நிறுவனம் 13,937 சதுர மீட்டர் கொள்ளளவு கொண்ட 4 சேமிப்பு கிடங்குகளையும் 2 தனியார் நிறுவனங்கள் சார்பில் 4000 சதுர மீட்டர் கொள்ளளவில் 2 சேமிப்பு கிடங்குகளையும் கட்டி தந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மரத்தடிகள், கிரானைட் கற்கள், சரக்கு பெட்டகங்கள் முதலியவற்றை அடுக்கி வைத்துக் கொள்ள துறைமுக பொறுப்பு கழகம் வாயிலாக திறந்தவெளி நிலப்பரப்பு தனியார்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எங்களது நிறுவனம் PSTS லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் 1941 தூத்துக்குடியில் தன்னுடைய தந்தை திரு PSTS திரைவர்த்தனால் ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுடைய தந்தையினுடைய முயற்சியால் தூத்துக்குடி துறைமுக தந்தை என்று திரு TR பாலு ஷிப்பிங் மினிஸ்ட்ரி அவர்களும்,
திரு சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் கௌரவிக்கப்பட்ட என்னுடைய தந்தை அவர் இந்த தூத்துக்குடி துறைமுகம் வளருவதற்கு ஆரம்ப கட்டத்தில் நிறைய முயற்சிகளை எடுத்து இருக்கின்றார். எங்கள் நிறுவனமானது கிட்டத்தட்ட 66 ஆண்டுகள் முதிய வயதுடைய நிறுவனம். இப்பொழுது நாங்கள் 3வது தலைமுறையாக இந்த தொழிலை செய்து வருகின்றோம். இது தூத்துக்குடி என்றாலே எங்களுடைய நகரத்தினுடைய வளர்ச்சியே இந்த துறைமுகத்தினுடைய வளர்ச்சியை பின்னணியில் தான் இருக்கின்றது. ஏற்றுமதி செய்ய வேண்டிய பொருட்கள் நேரடியாக துறைமுகத்தை வந்தடையாமல் CFS என்று அழைக்கப்படும் கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன் எனும் சரக்கு கிடங்குகளில் சேகரிக்கப்பட்டு பின்னர் சுங்க இலாக்காவைச் சேர்ந்த ஆய்வாளர்களைக் கொண்டு ஆய்வு செய்த பின்னரே சரக்கு பெட்டகங்களில் ஏற்றப்படுகிறது. இந்த சரக்கு பெட்டகங்கள் அதற்காக ஒதுக்கப்பட்ட தனி இடங்களில் சீரான முறையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். தேவைப்படும்போது தேவையான அளவுள்ள சரக்கு பெட்டகங்கள் எந்த நிறுவனத்திற்கு தேவையோ அந்த இடத்திற்கு அனுப்பப்படுகிறது. பின்னர் அங்கு ஆய்வு செய்யப்பட்ட சரக்குகள் பெட்டகங்களில் அடைக்கப்பட்டு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. இறக்குமதியாகும் பொருட்களையும் கப்பல்களிலிருந்து இறக்கிய பின்னர் நேராக அந்த நிறுவனத்திற்கு அனுப்பாமல் இதுபோன்றே சரக்கு சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்த பின்னரே இறக்குமதியாளரின் இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த வியாபாரம் முதலில் கடித தொடர்பின் மூலமாக பொருட்களின் அளவு, தரம், விலை, கொண்டு வரப்படும் முறை, கால நேரம், பணம் பட்டுவாடா முறை என அனைத்தையும் நிர்ணயித்த பின்னர் வங்கிகள் மூலமாக பரிமாறப்பட்டு ஒரு சீராக செயல்படுத்தப்படுகிறது. இம்முறையில் இச்செயல் நிகழ்த்தப்படுவதால் தவறுகள் நிகழா வண்ணமும் காலதாமதம் ஏற்படா வண்ணமும் இத்தொழில் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. தூத்துக்குடி துறைமுகத்தின் பன்னாட்டு தரம் வாய்ந்த சரக்கு பெட்டக முனையம் கட்டுதல், இயக்குதல், மாற்றுதல் அடிப்படையில் சிங்கப்பூர் துறைமுக அதிகாரத்திற்கு உட்பட்ட PSA சிக்கால் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிறது. CFS என்று அழைக்கப்படும் இதுபோன்ற சரக்கு சேமிப்பு கிடங்குகள் இந்நகரில் மட்டும் 8 நிறுவனங்களின் மூலம் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. தூத்துக்குடியை பொறுத்தளவில் துறைமுகத்திற்கு ஒரு ஸ்ட்ரென்த் என்று சொன்னால், ஒரு பிரச்சனை இல்லாத துறைமுகம், எந்த வேலையும் எப்பொழுதும் தங்கு தடை என்று நடைபெறும், ஸ்ட்ரைக் என்றால் என்னவென்று கேட்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலையை தொழிலாளிகளும் சரி, முதலாளிகளும் சரி, துறைமுக நிர்வாகமும் சரி அதை வளர்த்து கொண்டு வந்ததனால்தான் இந்த துறைமுகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயர். தூத்துக்குடி என்றால் நம்பி செல்லலாம், அங்கு சென்றால் சென்ற சரக்குகள் ஏற்றுமதியாகும், வந்த சரக்குகளை கிளியர் செய்து விரைவாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திறமை வாய்ந்த துறைமுகம் என்ற பெயரை இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலேயே தூத்துக்குடியை நம்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு
நல்ல பெயரை உண்டாக்கியிருக்கோம் என்றால் அதற்கு இந்த துறைமுக உபயோகிப்பாளர்களும் சரி, இறக்குமதி ஏற்றுமதியாளர்களும் சரி, தொழிலாளர் வர்க்கமும் சரி, துறைமுகம் சுங்க வழக்கா போன்ற அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்ததினால்தான் இந்த துறைமுகம் வருடத்திற்கு ஒரு தடவை 10%, 15% விழுக்காடு முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த துறைமுகத்தை பொறுத்தவரை துறைமுக நிர்வாகம் இதுவரைக்கும் இருந்த 6 IAS அதிகாரிகளும் சரி, துறைமுக சேர்மன்களும் சரி, இந்த தொழில் முன்னேறுவதற்கும் இந்த துறைமுக உபயோகிப்பாளர்கள் தொழிலாளர்கள் வளர்ச்சிக்காக பெரும் பங்கை அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு தொழில் வளர்வதற்கு அவர்கள் பக்கபலமாக இருந்து 2 கப்பல் தளமே இந்த இடத்துல இன்று கிட்டத்தட்ட 15 கப்பல் தளங்களை உருவாக்கி 9 மீட்டர் டிராஃப்ட் இருந்தது இன்றைக்கு 11 மீட்டர் டிராஃப்டாக கொண்டு வந்து மேலும் 13 மீட்டர் டிராஃப்ட் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு முயற்சிகள் எடுத்து இந்த துறைமுகத்தை விருத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். பெட்டக டிராஃபிக்கும் சரி, மற்ற சரக்குகளும் இந்த துறைமுகத்தில் நல்ல விதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் இந்த துறைமுகத்தை வைத்து நாங்கள் எங்களுடைய தொழிலையும் முன்னேற்றி நல்ல விதமாக இன்று துறைமுகத்திலே முதலாவது கப்பல் ஹேண்ட்லிங் ஏஜெண்டாக கடந்த 3 ஆண்டுகளாக சரக்குகளை கையாண்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாகனங்கள், எக்யூப்மெண்ட், கிரேன் போன்ற வசதிகளும், யார்டு, டிம்பர் யார்டு, கண்டெய்னர் யார்டு போன்றவர்களை அபிவிருத்தி செய்து இந்த ஒரு 40-50 ஆண்டுகளில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களில் ஒன்று மரத்தடிகள். மலேசியன் ஷால், பர்மா தேக்கு, நியூசிலாந்து பைன், இந்தோனேஷியா குர்ஜான் ஆகிய வகை மரங்கள் சிறிய கம்பு போன்ற அளவுகளிலிருந்து 8 அடி சுற்றளவு அளவுகள் வரை இங்கு கொண்டு வரப்படுகிறது. கனத்த பெரிய அளவுள்ள மரங்கள் தெற்கு ஆப்பிரிக்கா மற்றும் தெற்கு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சேமிப்பு தளத்திற்கு கொண்டு வரப்பட்டு தேவையான எடை மற்றும் நீள அளவுகள் உள்ள மரங்களை இறக்குமதியாளருக்கு அனுப்புகின்றனர். இந்த மரங்கள் சராசரியாக 40 அடி முதல் 65 அடி நீளம் வரை நமக்கு கிடைக்கிறது. இந்த மரங்கள் செங்கோட்டை, பொள்ளாச்சி, திருச்சி, சென்னை ஆகிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு மர தயாரிப்பு பொருட்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை மையமாக வைத்து சுமார் 4000 சரக்கு ஊர்திகள் அனுதினமும் இந்த துறைமுகத்திற்கு வந்து செல்கின்றன. இதனை வைத்து பல உபரி தொழில்கள் மிகவும் சிறப்பாக இந்நகரில் செயல்பட்டு வருகிறது. இத்தொழிலில் மட்டும் சுமார் 2 லட்சம் நபர்கள் பயன்பெறுகின்றனர். இந்த துறைமுகத்தை மையமாக வைத்து சுமார் 100 ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் மற்றும் 150 சரக்குகள் பரிசோதித்து அனுப்பும் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதன் மூலம் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 4 பகுதியினர் இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களுக்கும் சரக்குகள் பரிசோதித்து அனுப்பும் நிறுவனங்களுக்கும் துறைமுகத்திற்கு அருகிலேயே வேர்ல்டு ட்ரேட் அவென்யூ என்ற பெயரில் தனி இடம் ஒதுக்கி அலுவலக கட்டிடங்கள் கட்டி செயல்கள் விரைவாக நடைபெற வழிவகை செய்துள்ளது தூத்துக்குடி துறைமுக பொறுப்பு கழகம்.
கழிவு காகிதங்கள், இயந்திரங்கள், இயந்திரங்களின் பாகங்கள், துணி சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள், பருப்பு வகைகள், ரசாயனங்கள், மர தயாரிப்புகள், இதர பொருட்கள், கழிவு இரும்பு பொருட்கள், பண்படுத்தப்படாத முந்திரிகள், பண்படுத்தப்படாத பருத்திகள் ஆகியன அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது. துணி வகைகள், பருத்தி நூல் வகைகள், பருத்தியினால் தயாராகும் பொருட்கள், கார்னெட் மணல், கிரானைட் வகைகள், ரசாயனங்கள், காய்கறிகள், பழ வகைகள், கயிறு தயாரிப்புகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், காகித தயாரிப்புகள், சர்க்கரை, உப்பு ஆகிய பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாது மாலத்தீவிற்கு தேவையான பொருட்களில் மணல், சிமெண்ட், ஜல்லிக்கற்கள் போன்ற கட்டுமான பொருட்கள் வரை 90 விழுக்காடு பொருட்கள் இங்கிருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. என்னை பொறுத்தவரை இந்த துறைமுகத்தின் ஈடுபாடில் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து 1966 வந்தேன். அதற்கப்புறம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இந்த துறைமுகத்தில் பங்கு பெற்றதனால் எனக்கு இந்த அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். இந்த துறைமுகத்திற்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. புதிய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பம்பாய்பட்டினம், சென்னை, கொச்சின் மற்றும் பெங்களூரிலிருந்து இங்கே அதிகமாக வியாபாரங்களை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் என்னுடைய ஒரே ஒரு ஆலோசனை என்னவென்றால், தொழில் வளர்ச்சியிலே புதியவர்கள் வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதே ஒரு உண்மை. ஆனால் தர்மத்துக்கு ஆதரவாக அவர்கள் தொழிலை நல்ல முறையில் செய்ய வேண்டும். வியாபார ஒரு விருத்தி செய்யக்கூடிய அளவில் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பிஸ்னஸாக செய்ய வேண்டும். போட்டி என்று போட்டு தொழிலை நாசமாக்காமல் நல்ல விதமாக செய்தால் அவர்களுக்கும் தொழில் நல்ல விதமாக நடக்கும், எங்களுக்கும் நல்லா இருக்கும். இன்னும் வர இருக்கிற சந்ததிகளும் இந்த தொழிலை நல்ல விதமாக செய்யலாம். ஆகவே ஒரு ஆரோக்கியமான ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு காம்படிஷன், பட் சேம் டைம் காம்படிட்டிவ் பிஸ்னஸாக இதை நல்ல விதமாக செய்ய வேண்டும் என்ற என்னுடைய ஆலோசனை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தருணத்திலே இந்த துறைமுகம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய துறைமுக சபை, சுங்க இலாக்கா போன்ற அதிகாரிகளோட ஒத்துழைப்பு தான் பிரதான ஒத்துழைப்பு என்று கூறிக்கொண்டு, அதே நேரம் தொழிலாளர்களும் சரி, எங்களிடம் வேலை செய்யக்கூடிய சிப்பந்திகளானாலும் சரி, எல்லா கம்பெனிலும் வேலை செய்வர்களும் இந்த தொழிலுக்காக தங்களே அர்ப்பணித்து கொண்டு நல்ல விதமாக செய்வதனால இந்த துறைமுகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயர் கிடைத்திருக்கிறது. இதை எல்லோரும் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு மற்ற துறைமுகங்கள் உள்ளவர்களும் இதை கண்டிப்பாக இதை போன்று நல்ல விதமாக முன்னேறுவதற்கு தூத்துக்குடி ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தூத்துக்குடியிலே இதே போன்று கப்பல் கட்டும் துறைமுகத்தை, கப்பல் கட்டும் தளம் வேண்டும் என்று சொல்லி அதற்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் இதை தயார் பண்ணி அதையும் அரசுக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். இதே போன்ற இது கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு 6 கப்பல்கள் கட்டும் தகுதி உள்ள இந்த கப்பல் கட்டும் தளம் கிட்டத்தட்ட 2000 கோடி அளவிலே செய்வதற்கான திட்டங்களையும் தீட்டியிருக்கின்றோம். இந்த திட்டமெல்லாம் நிறைவேறினால் தூத்துக்குடியிலே இன்று இருக்கும் வியாபார ரீதி இதே போன்ற பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதனால் இதை சார்ந்த இன்னும் பல தொழில்கள் தூத்துக்குடியிலே உருவாகும். அதற்கு இதனால் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அதனுடைய பெனிஃபிட் எல்லாருக்கும் அது போய் சேரும். ஸோ தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் இந்த துறைமுகம் என்பது எங்களுக்கு ஒரு எங்களுடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு திட்டம். இதனுடைய வளர்ச்சியிலே நாங்கள் எல்லோரும் அதை எந்த விதத்தில் இதை முன்னேற்ற வேண்டும் என்ற குறிக்கோளோடு அதற்கான ஆக்கப்பணிகளை செய்திருக்கின்றோம். விரைவிலே உலக அளவிலே இது சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற பல பெரிய துறைமுகங்களை போட்டி போட்டு உள்ள அளவுக்கு இந்த துறைமுகம் வளரும் என்று குறிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அமெரிக்கா, கிழக்கு மற்றும் மேற்கு கரை ஐரோப்பா, சைனா மற்றும் ஹாங்காங்
ஆகிய நாடுகளுடன் நேரடி கப்பல் வசதி பெற்று சீரிய சேவை கப்பலுக்கு சீக்கிரம் முடிப்போம் கணக்கு வழக்கு, திறமையுடன் திருப்தி, செலவினம் குறைத்து தொடர்ந்து அடைவோம் பெரும் முன்னேற்றம் என்ற தரக் கொள்கையுடன் செயல்படும் இந்த துறைமுகம் பன்னாட்டு தரச் சான்றிதழான 9001/2000 பன்னாட்டு கப்பல் மற்றும் துறைமுக காப்பு விதிகளுக்கான 14001/2004 சான்றிதழையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.